ஹே காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அம்மா பொண்ணு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணேச சதுர்த்திக்கு நீங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த வகையில் அவருக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்த நம்ம சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்பவே ஸ்பெஷல். அந்த வகையில் இன்றைக்கி அவல் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு குயிக் ரெசிபியாக ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு வீட்டில் இப்போயே ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக வந்திருந்தது. நம்ம பார்த்திங்கன்னா செவ்வாழைப்பழம் கொழுக்கட்டையும் செஞ்சுருந்தோம். அந்த இந்த வீடியோ கீழே அட்டாச் பண்ணுறேன். நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் செஞ்ச கொழுக்கட்டை எல்லாமே இன்னும் வரது தான் இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ், இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் போட போகிறேன். அதே மாதிரி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நியூவாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அது பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கூடி சீக்கிரமாக அதை பற்றின டீட்டெயில் வீடியோ அதில் போட போகிறேன். நிறைய ஷாப்பிங் ஹால் வீடியோஸ், நாம் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக ஒவ்வொரு நாள் லைனப்பாக நான் சொல்ல போகிறேன். அந்த பேஜோட லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அதே மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக வேணும்னா அங்கேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அவல் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் 1 கப் திக்கான அவல் எடுத்திருந்தேன். அதை 2 டைம் கழுவிட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. நான் ரொம்ப ஊற வச்சிட்டேன் போல். ஸோ ரொம்ப சோக்கானதுனால ரொம்ப பிழியறதுக்கே கஷ்டமாக இருந்தது. நீங்கள் 5 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும். அதை நம்ம நல்லா இழுத்துட்டு நம்ம தண்ணி எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுட்டு 1 கப் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இருக்கனால ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க, டேஸ்ட்டு மாறிடும். அதனால் அப்படி சொல்கிறேன். அதையும் போட்டுட்டு நான் ஒரு 10 to 15 முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணது அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1.5 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 to 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டு நல்லா பெசரிக்கிறேன். லூஸாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1.5 டீஸ்பூன் அரிசி மாவோ இல்லை அவல் பவுடரோ நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா கெட்டியாக வந்துடும். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நல்லா இப்படி கையில் இம்ப்ரெஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா பிடி கொழுக்கட்டை மாதிரி வந்துடுங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா நான் மார்னிங் செஞ்சேன். கிட்டத்தட்ட ஈவினிங் வரைக்குமே சாப்பிட்டேன். செம்ம சூப்பராக இருந்தது. மைல்டான ஸ்வீட்டில் கண்டிப்பாக கிட்ஸுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸாக கூட இதை கட்டி கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இட்லி தட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம இட்லி குக்கரில் எப்படி வேக வைப்போமோ அது மாதிரி இட்லி தட்டு குழியில் பார்த்திங்கன்னா நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு அதை நம்ம போட்டுட்டு 2-3 வச்சு நீங்கள் ஒரு 12 to 15 மினிட்ஸ் வேக வைக்க வேண்டியதுதான். ஸ்டீமர் இருந்தாலும் நீங்கள் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு அதுலேயும் 12 to 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிங்கன்னா வீடே கமன்னு வாசனையாக இருக்குங்க. செம்ம சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவல் பிடி கொழுக்கட்டை செம்ம சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் கூடி சீக்கிரமே சந்திக்க வரேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.